இந்த சேனல்ல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு 3டி மாடல் எடுத்துட்டு யூனிட்டில இம்போர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்துட்டு அதில எப்படி ஆனிமேஷன்ஸ் குடுக்கறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இந்த சேனல்ல வந்து யுனிட்டி நெறைய கத்துக்க போறோம் அப்படின்றத விட, யுனிட்டில ஒரு சில விஷயங்கள், அத தாண்டி ஏகப்பட்ட கன்டென்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நாட் ஒன்லி ரிலேட்டட் டூ கேம்ஸ், விளாக்ஸ் இருக்கும், ஜிம்ஸ் இல்ல, ஜிம் இருக்கும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஏகப்பட்ட கன்டென்ட்ஸும் மைண்ட்ல இருக்கு. பட் அது ஒண்ணொண்ணுத்துக்கும் நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்றதுக்கு உங்களோட தீவிரமான சப்போர்ட் தேவை எனக்கு. ஸோ, பார்த்து பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, அ மிக்ஸாமோலருந்து ஆல்ரெடி நான் இம்போர்ட் பண்ணியிருக்க மாடல்ஸ். ஸோ, இதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் நம்ம இதுல பிரிங் பண்ணி வச்சாலே போதும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு மிக்ஸாமோலருந்து நம்போ 3டி மாடல்ஸ் கொண்டு வரப்போ, அது வந்துட்டு ரொம்ப ஒயிட் கலர்ல இருக்கும். அதில எப்படி கலர் கொண்டு வரது, அண்ட் இன்னும் ஏகப்பட்ட வெப்சைட்ஸ்லேருந்து எப்படி மத்த 3டி மாடல்ஸ்லாம் கொண்டு வரதுன்றத பத்தி நான் அப்புறம் சொல்றேன். லைக் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இது வந்துட்டு நம்ப இத ஹியூஜ் பண்றதுக்கு நம்ப இப்படி மவுஸ் அடிக்கடி யூஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. ஸ்ட்ரெய்ட்டா ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்னு இருக்கு இல்லையா? இதில போயிட்டு நீங்க அதோட ஆக்ஸிஸ்ல போயிட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா பெருசாயிடும். பட் நான் இது சும்மா இப்போதைக்கு வீடியோன்றதுக்காக நான் சும்மா சின்னதா வைக்கிறேன். ஸோ, இத வந்து ஃபர்ஸ்ட்டு கேமராக்குள்ள கொண்டு வந்துருங்க. கேமராக்குள்ள கொண்டு வந்துட்டு, அது கேமுக்கு நேரா வச்சீங்கன்னா, கேமுக்கு நேரா தெரியும். ஸோ, இப்போதைக்கு நம்ம பேக்ரவுண்ட் எதுவும் குடுக்கல. ஸோ, அதனால வந்துட்டு பேக்ரவுண்ட் நேரா இருக்கும். சீன்ஸ் சாரி. ஸோ, இப்படி கொண்டு வந்துட்டு கேமுக்கு நேரா பார்த்தீங்கன்னா, கேமுக்கு நேரா இருக்கும். இப்போ வந்துட்டு நம்போ கேமராவ லைட்டா கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரோம். ஸோ, இந்த ஆங்கிள்ல பார்த்தீங்கன்னா, கேமரா இப்படி இருக்கும். இத நீங்க இங்க கொண்டு வந்துருங்க. லைட்டா இப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா, பக்காவா இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் கேமராவ கொஞ்சம் பக்கத்துல கொண்டு போலாம். ஸோ, கேமரா பக்கத்துல கொண்டு போனதும் ஓரளவுக்கு நமக்கான அந்த அந்த ஆனிமேஷன் லைக் அந்த 3டி மாடலோட ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியுது. ஸோ, நம்ம இதுல எப்படி வந்துட்டு இந்த ஆனிமேஷன்ன்ற ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வரப்போறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ, நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நம்ம இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய்க்கலாம். 3டி மாடல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, இந்த 3டி மாடல ஃபர்ஸ்ட்டு இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ரிக்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல நீங்க நல்லா கேட்டுக்க வேண்டியது என்னன்னா, ஆனிமேஷன் டைப்ல வந்துட்டு நீங்க வந்து டிஃபால்ட்டா அதுலேருந்து இம்போர்ட் பண்றப்போ, ஃபர்ஸ்ட்டு இது ஜெனரிக்கா இருக்கும். இந்த ஜெனரிக்க நீங்க வந்துட்டு ஹியூமனாய்டா மாத்திக்கணும். ஹியூமனாய்டா மாத்திக்கிட்டு, கிரியேட் ஃப்ரம் திஸ் மாடல்ல இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா? கிரியேட் ஃப்ரம் திஸ் மாடல்ல இருக்கு. ஸோ, அத கிளிக் பண்ணிட்டு அப்ளை குடுத்துருங்க. அப்ளை குடுத்துட்டீங்கன்னா, இப்போ அது ஒரு அவதாரா வந்து இது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ, இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இதுக்கு வந்துட்டு ஒரு ஆனிமேட்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். ஆனிமேட்டர் கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்துட்டு மான்ஸ்டர் டான்சிங் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஏன்னா நான் டான்சிங் அனிமேஷன் தான் வந்துட்டு குடுத்துருக்கேன். இப்ப இத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இத ஓப்பன் பண்ணிக்கிட்டா இப்போதைக்கு எதுவும் இல்ல. ஸோ அந்த டான்சிங்கோட அனிமேஷன் வந்துட்டு நான் இங்க குடுத்துடுறேன். ஸோ ஸ்டெப் ஹிப் ஹாப் டான்ஸ். இத குடுத்தோனே இப்ப சீனுக்கு போயிட்டீங்கன்னா, இந்த மான்ஸ்டர கிளிக் பண்ணுங்க. இல்ல கண்ட்ரோலர் வந்து நன்னுன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மான்ஸ்டர் டான்சிங்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? நம்ம இப்ப கிரியேட் பண்ண ஆனிமேட்டட் கண்ட்ரோலர் இருக்குங்க இல்லையா? அத நம்ம இதுல கிளிக் பண்ணி இதுல போஸ்ட் பண்ணிக்கணும். இதுல வச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்டின்னா, இத கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணதும், இங்க அனிமேஷன் டைப் ஜெனரிக்ன்னு இருக்கா? இத வந்துட்டு நம்ம ஹியூமனாய்டா மாத்திக்கணும். ஹியூமனாய்டா மாத்துனதுக்கப்புறம், இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்துட்டு நம்ம இந்த சேவ். இப்போ ஃபர்ஸ்ட் சேவ் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாடல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாடலுக்கு வந்துட்டு ஜெனரிக் அவதார் டெஃபினிஷன வந்து கிரியேட் ஃப்ரம் திஸ் மாடல்ன்னு குடுத்துருக்கோம். இப்ப இந்த மாடலுக்கு தான் நம்ம அனிமேஷன் குடுக்க போறோம் அப்படின்றதுனால, இந்த அவதார் டெஃபினிஷன் கிரியேட் ஃப்ரம் திஸ் மாடல்ல இருந்து காப்பி ஃப்ரம் அதர் அவதார் அப்படின்னு குடுத்துட்டு, இந்த சோர்ஸ் இருக்குங்களா? இந்த சோர்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம கிரியேட் பண்ண இந்த மான்ஸ்டரோட அவதார குடுக்கணும். என்னடா இது? அப்படி வரலன்னா இப்படி கூட பண்ணிக்கலாம். பட் ஏன் வரமாட்டேங்குது?
இது வந்துருச்சு. இப்போ நீங்க அப்ளை குடுத்துருங்க. அப்ளை குடுத்தோனே அப்ளை ஆயிடுச்சா? ஸோ லெட்ஸ் செக் நவ். ஸோ இப்போ வந்துட்டு இது டான்ஸ் ஆகும். ஆடும். ஸோ இப்போ நம்ம அத வீடியோவ ப்ளே பண்ணி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்களா? இந்த வீடியோல வந்து ஒரு 3D மாடலுக்கு எப்படி ஒரு அனிமேஷன் குடுக்கணும்னு செக் பண்ணியிருப்பீங்க. லைக் கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. பட் நான் இந்த வீடியோல வந்து இந்த மாடல நான் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணேன், அந்த மாடலோட அனிமேஷன் எங்கேருந்து எடுத்தேன், அந்த வெப்சைட் என்ன, இதே மாரி இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ நான் அதையும் நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். ஸோ நான் கிளம்புறேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புடிச்சிருந்தா ஏதாவது நல்லதா 4 வார்த்தை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. ஏதாவது ரொம்ப உளறுற மாரி இருந்துச்சுன்னா ரொம்ப சாரி. பட் போற போக்குல நான் அத கத்துப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸ் தான். பிகாஸ் ஒரு கேம்ன்னு எடுத்துக்கிட்டா அந்த கேமோட கேரக்டர்ஸ் வந்து அனிமேட் பண்ணலன்னா, அது வந்து பார்க்கறதுக்கேன்னே ஒரு கேம் ஆப்ஜெக்ட் லைக் சாரி ஒரு நார்மலான ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ அனிமேஷன்ன்றது ரொம்ப முக்கியம் ஒரு கேமுக்கு. ஸோ நீங்க இது ரொம்ப பேசிக்கா இருந்தாலும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ நீங்க இது கத்துக்கிட்டது வந்து ரொம்ப நல்லது தான். ரொம்ப சிம்பிளும் கூட இது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப். ஹேட்ஸ் ஆஃப். பை.